வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த உலக அரசியலை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். நாட்டோவுடைய சீஃப் மார்க் ரூட்டே இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியா மீது போட்ட பொருளாதார தடை 25% டாரிஃப் அப்படின்றது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த வர்த்தக பிரச்சனைகளை போடப்பட்டுச்சு. அதன் பிறகு இன்னொரு 25% அப்படின்றது ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறீங்க, அந்த பணத்தை வச்சு தான் புத்தின் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு உக்ரைன் கூட அப்படின்ற காரணத்துக்காக இவங்க போட்டது. அதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கு ரஷ்யா மேல. பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கண்டினியூஸாக அவங்க பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. புத்தின் கிட்ட அவங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இந்தியா வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. என்ன பண்ண போறீங்க, இந்த போரை வந்து எப்போ முடிக்க போறீங்க, இந்த மாதிரியான பொருளாதார தடைகள் எங்கள் மேலே விதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதற்கான எக்ஸிட் என்னது அப்படின்ற அந்த அழுத்தத்தை இந்தியா ரஷ்யாவுக்கு கொடுக்கறதா இவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, Prime Minister Narendra Modi is actively contacting Russian President Vladimir Putin seeking an explanation for Russia-Ukraine strategy as India is affected by this new US tariff. So இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கன்டென்ஷன். நாட்டோவுடைய சீஃப் ரூட்டே சடனா இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை உண்மையாவே இந்தியா ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா அப்படின்றது, ஆக்டிவ்லி கான்டாக்டிங் புத்தின் அப்படின்றது பிரதமரையும் நாடு இந்தியா ரஷ்யான்னு சொல்லாம பிரதமர் மோடி மற்றும் அதிபர் புத்தின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது புத்தினுக்கு ஒரு கடுமையான அழுத்தத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு காரணம் அமெரிக்கா போட்ட அந்த பொருளாதார தடை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இது வந்து ஜஸ்ட் சும்மா சொன்னது கிடையாது, ஒரு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது ஒரு கால்குலேட்டடான மூவ். நேரடியா புத்தினுடைய பேர் எடுத்து சொன்னதுனால, அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய பேர் எடுத்து சொன்னதுனால ராஜாங்க ரீதியாகவும் மற்றும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் ரஷ்யா மேல இவங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஏன்னா களத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து அந்த சண்டையை அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. டெரிட்டோரியல் கெயின் அப்படின்றது பெரிய லெவல்ல இல்லாம இருந்தாலும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஹோல்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா உக்ரைனோடைய டிஃபென்சஸ் மற்றும் அவங்களுடைய வீரர்கள் இவங்க வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து உக்ரைன் சந்திச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்துல நாட்டோ நேரடியா யுத்தத்துக்கு போகாம இவங்க ஒரு பொருளாதார ரீதியா துறை ரீதியான ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குறாங்க கிளியர் கட்டா. செகண்ட், இப்போ சமீபத்தில் 4 நாடுகள், போலாந்து, ரஷ்யாவுடைய அண்டை நாடுகளை எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஜியம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா தங்களுடைய ஏர் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்ற இது வருது. எஸ்டோனியா போன்ற நாடுகள் இதுல அவங்க நாட்டோடைய ஆர்டிகல் 4 அப்படின்ற அந்த ஷரத்தை பயன்படுத்தி ஒரு கூட்டத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. அது என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் போட்ட பதிவு. அந்த பதிவுல ரொம்ப கால்குலேட்டடா ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்ணியிருக்காரு. அந்த பதிவை நீங்க படிச்சீங்கன்னா அவர் வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஐரோப்பாவுக்கு ஆதரவாகவும் பேசுற மாதிரி தெரியும். அதுல உள்ளர்த்தம் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஐரோப்பிய யூனியன் நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. அந்த சப்போர்ட்டை வச்சு உக்ரைன் இந்த போர்ல வெற்றி பெற்றும் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு, நினைச்சா இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னுடைய நாட்டை அமெரிக்காவை பின்னாடி எடுத்துட்டு இந்த 2.5 வருட காலம் உக்ரைனுக்கு யார் இந்த போர் உதவிகளை செஞ்சதுன்னா அமெரிக்கா தான். இப்ப அமெரிக்காவை பின்னாடி எடுத்துட்டு ஐரோப்பிய யூனியனை முன்னாடி வச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு அவரு கையை கழுவுறாரு. நாளைக்கு இந்த போர்ல ஒருவேளை உக்ரைன் படுமோசமாக தோத்தால் அதற்கு காரணம் ஐரோப்பிய யூனியன் தான், நாங்க கிடையாது அப்படின்ற பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதன் பிறகுதான் மார்க் ரூட்டே கிட்ட இருந்து இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது வருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரஷ்ய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாமளுமே அந்த அனாலிசிஸை பார்க்கிறோம். குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் அந்த கார் பயணம் புத்தின் அவர்களுடைய தனியா அந்த 25 நிமிடம் 10 நிமிஷம் புத்தின் அவர்கள் வெளியில வெயிட் பண்ணி அதன் பிறகு தன்னுடைய கார்ல பிரதமர் மோடி அவர்களை கூட்டு போறாரு. இது ஒரு சாதாரண டிப்ளமேட்டிக் நிகழ்வு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒரு அதிபர் வெளியில வந்து வெயிட் பண்ணி பிரதமரை கூட்டு போறாரு அப்படின்ற போது அந்த இடத்துல இந்தியா ரஷ்யாவுடைய பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இருக்கிறதுலேயே அதிகமான கச்சா எண்ணெயை நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிம்பத்தை பிரேக் பண்றதுக்கு புத்தினுக்கும் மோடி அவர்களுக்கும் இந்த ஆல் இஸ் நாட் குட், இது எல்லாமே ஒன்றும் சுமூகமா போல, அவங்க வந்து பிரதமர் மோடி அவர் வந்து புதின் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட எக்கனாமிக் டூல ஐரோப்பிய யூனியனும் பயன்படுத்த முடியும் அப்படின்றது. இப்ப நாட்டோ அப்படின்றது ஒரு மிலிட்டரி அலையன்ஸ், எக்கனாமிக் அலையன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நாட்டோ மூலியமா இந்த ஒரு வார்னிங்கை கொடுக்கும் பொழுது இது ஒரு மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, நினைச்சா ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்கா வழியில போய் நாங்க தேவைப்பட்ட பொருளாதார தடைகளை போடுவோம்ட்டு. ஏன்னா ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்றது நாட்டோக்கும் சரி ஐரோப்பிய யூனியனும் சரி, நீங்களும் இந்தியாவுக்கும் சைனாவிற்கும் சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் இந்த பிரஷரை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்ற போது இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு டார்கெட் பண்ணப்பட்டுச்சு ஆகஸ்ட் மாத காலத்துல. செப்டம்பருக்கு பிறகு இரண்டு நாடுகளும் நல்லா பேசுறாங்க, எனக்கும் அவருக்கும் நட்பு இருக்குது, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இணக்கமான ஒரு பதில் அளிச்சதாலும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியாவை தனியா கார்னர் பண்ணாம அது ஒன்றும் வேலைக்காவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்தியாவையும் சைனாவையும் கார்னர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாட்டோக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய சப்போர்ட் அப்படின்றது மிக முக்கியமா இந்தியாவுடைய சப்போர்ட் அப்படின்றது ரஷ்யாவுக்கு இல்லாம போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இவங்க டிரைவ் பண்றாங்க. இதே சமயம் இன்னொரு நியூஸ்மே வந்துச்சு, Su-57 5ஆம் தலைமுறை விமானம் அதோட ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்ல இந்தியா முதல்ல இருந்துச்சு, அதன் பிறகு வெளியேறினாங்க. இப்போ அந்த விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வாங்குறதா ஒரு பேச்சு வந்து அடிபடுது. ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல அரசாங்கம், பேச்சு சோர்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து கசிய விடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் பர்ச்சேஸும் இந்தியா ரஷ்யா கிட்ட பண்ணுச்சு அப்படின்னா அப்ப இவங்க போட்ட பொருளாதார தடைகள் எதுவுமே எங்கேயுமே வேலைக்கு ஆகல, யாருமே நம்மளை மதிக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு பிம்பமும் வெஸ்ட் குறிப்பா ஐரோப்பிய யூனியன் ஒரு ஃபெயில்டான ஒரு ஸ்டேட், அவங்களால இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பிம்பமும் வரும். அதையும் இதை வச்சு பிரேக் பண்ணும் அப்படின்னு பார்க்கறாங்க. இப்போ இந்த இடத்துல உண்மையாவே பிரதமர் மோடி அவர்கள் அழுத்தம் கொடுத்தாரா அப்படின்னா நிச்சயமா பேசியிருப்பாங்க. ஏன்னா காரணம் அப்படின்றது ரஷ்ய எண்ணெயை நம்ம இம்போர்ட் பண்றது. அப்ப இதுல ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க, ஒன்னு அந்த எண்ணெயை விற்கக்கூடிய கச்சா எண்ணெயை விற்கக்கூடிய ரஷ்யா, இன்னொன்னு அதை வாங்கக்கூடிய இந்தியா. இப்ப இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரஷ்யா ஓகே நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்க முடியாது. உக்ரைன் ரஷ்யா போர்ல இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில. அதனாலதான் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐநா சபையோட பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து வைக்கிறாங்க, இந்தியாவும் சைனாவும் தான் பணம் கொடுக்குதா ரஷ்யாவுக்கு, இவங்க தான் உங்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்களான்னு கேட்கும்போது இந்தியா எங்க பக்கம் இருக்கு, சைனா வந்து தான் இவங்களுக்கு இது பண்றாங்கன்னு சொல்லி இந்தியாவையும் சைனாவையும் பிரிச்சிடுறாரு, ஜெலன்ஸ்கி வந்து பிரிச்சிடறாரு. அப்ப பிரிக்கும் போது என்ன நடக்குது, கண்டிப்பா இந்த இடத்துல சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ரஷ்யா கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்ற பாயிண்ட்டை உக்ரைன் சார்பா நம்ம ரஷ்யா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் ஜெலன்ஸ்கி பேசும் பொழுது இந்தியா எங்க பக்கம் இருக்கு அப்படிங்கிறார். ஜெலன்ஸ்கிக்கு ஒரு முக்கியமான விஷயம், உக்ரைனிய மொழியில பேசும்போது அவர் நேச்சுரல் ஃப்ளோல இருப்பார், இங்கிலீஷ்ல பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் உடைச்சு அது மாதிரி டிப்ளமேட்டிக்கா பேச முடியாது, ஒரு மாதிரி உடைச்சு தான் பேச முடியும் இன்ஃபேக்ட். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில இந்தியா நிச்சயமா ரஷ்யா கிட்ட சில இது கொடுக்குறாங்க. ஏன்னா எவ்வளவு நாள் இந்த போர் போகும்ன்றத பொறுத்து தான் இந்தியா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் அப்படின்றது இருக்கும், ஒரு தியரிட்டிக்கலா நம்ம வச்சா கூட. ஸோ அந்த இடத்துல இந்தியா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரஷ்யா கிட்ட கண்டிப்பா கேட்டிருக்கும். அதே மாதிரி இந்த வாரோடைய எஃபெக்ட் அப்படின்றது இப்போ பிராடர் ஸ்பெக்ட்ரமா சைனாவையும் வழிக்கு கொண்டு வரதுக்கு சைனாவையும் இவங்க பயன்படுத்தினாங்க, அந்த வார்த்தையை உள்ள எடுத்துட்டு வராங்க. ஜெலன்ஸ்கி நேரடியாவே சொல்றாரு இந்தியா எங்க பக்கம் இருக்கு, சைனா எங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் வியூகத்துல இப்ப நடக்கக்கூடிய இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இவங்களை கை கழுவிட்டாங்க. அமெரிக்கா ஆயுதங்கள் இனிமே உக்ரைனுக்கு வேணும்னா அது ஃப்ரீயா வராது, அது இப்பவுமே ஃப்ரீ கிடையாது, அவங்களோட மொத்த வளத்தையும் பாதி எடுக்கிறாங்க அமெரிக்கா அங்கிருந்து. பட் இந்த வெப்பன்ஸை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு அவங்க அமெரிக்காட்ட இருந்து வாங்கி அதுலயும் 10% மார்ஜின் வச்சு அதன் பிறகுதான் உக்ரைனுக்கு அதை கொடுக்க முடியும். உக்ரைன் ரஷ்யா போர் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு. மூன்றாவது விண்டர்ஸை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. மூன்றாவது விண்டர்ஸை நோக்கி அவங்க போகும்போது இந்த இடத்துல உக்ரைனால அதை தாங்க முடியுமா அப்படின்றது ஒண்ணு இருக்குது.
அடுத்தது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுமே ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. உக்ரைனோட ஒரு ஸ்மார்ட் மிலிட்டரி மூவ் என்னன்னா, உக்ரைனுடைய ராணுவத்தை ஒரு ராணுவ அதிகாரியா, முன்னாள் ராணுவ அதிகாரியா நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இவ்வளோ ஒரு பெரிய ராணுவத்துக்கு எதிராக அவங்க போராடும் போது அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு. இப்போ அவங்க ரஷ்யாவுடைய தலைநகரங்கள் மேல கை வைக்கல, ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் மேல கை வைக்கிறாங்க. எண்ணெய் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த பகுதிகள் மற்றும் எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய பகுதிகள், அந்த நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது ரஷ்யாவை அது மிகப்பெரிய லெவலில் ஆட்டி பார்க்குது. ஏன்னா அந்த அளவுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இப்போ ரஷ்யா கிட்ட கிடையாது. S-400 வச்சு நீங்க சின்ன சின்ன ட்ரோன்லாம் வந்து தடுக்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிஸ்டம். ஸோ ரஷ்யாவுமே பதிலுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான தாக்குதல்கள் எங்க ரிஃபைனரிஸ் மேல நடந்துச்சுன்னா நாங்க கச்சா எண்ணெயோட ப்ரொடக்ஷன் ரிஃபைனரிஸை ஷட் டவுன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஷட் டவுன் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்தோடைய 5 மிக முக்கியமான நாடுகள் கச்சா எண்ணெய் மற்றும் நேச்சுரல் கேஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு மிக ஹையஸ்ட் ப்ரொடியூசர், செகண்ட் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய ரஷ்யா அதை நிறுத்தினாங்கன்னா கச்சா எண்ணெய் மார்க்கெட் அதிரும். லிட்டரலா அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ ரஷ்யா அதுக்கு ஒரு கவுண்டரும் கொடுக்குறாங்க. எங்க மேல ட்ரோன் தாக்குதல் எங்க ஆயில் ரிஃபைனரிஸ் மேல நடந்துச்சுன்னா நாங்க சப்ளையை நிறுத்திடுவோம்ன்றாங்க. சப்ளையை நிறுத்தினாங்க அப்படின்னா அது முதல்ல யாரை நேரடியா பாதிக்கும்னா அமெரிக்காவை. ஏன்னா அமெரிக்காவுடைய பெட்ரோல் டீசல் விலை அங்க லோக்கல் இதாச்சுன்னா அந்த மக்கள் வந்து பெரிய லெவல்ல வீதிக்கு வந்து போராடுவாங்க. ட்ரம்ப்புக்கு ரஷ்யா வைக்கக்கூடிய நேரடி பிரஷர். நமக்கு அதுல ஒரு ஷாக் இருக்கு, ஆயில் ஷாக். இந்த நேரத்தில் நமக்கு சரியான ஒரு தருணம் கிடையாது. 7.5% வரைக்கும் நம்மளோட ஜிடிபி க்ரோ ஆகக்கூடிய இந்த தருணத்துல ஆயில் ஷாக் அப்படின்றது கண்டிப்பா ஃபேவரபிளா கிடையாது. பட் ரஷ்யா ஒரு டூலா தான் யூஸ் பண்றாங்க, கண்டிப்பா உடனடியாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வியூகம் அப்படின்றது இனிமே ஐரோப்பாவுடைய ஆதரவு பெற்ற உக்ரைன் மற்றும் ரஷ்யா அப்படின்ற மாதிரி தான் போகுது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ராணுவ உதவிகளோ இல்ல ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியான பெரிய எதுவோ பண்ண மாட்டாப்புல. உக்ரைனை கிட்டத்தட்ட அமெரிக்கா கை கழுவிருச்சு அப்படின்னு தான் பாக்குறோம். உங்க கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.